கடகம் ராசி அன்பர்கள் உத்தியோகத்திற்காக காத்திருந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா புதிய உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் சில கால விரயங்களை சந்திச்சு கிடைக்குங்க. இந்த வாரம் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வாரம் ஃபுல்லாமே இன்டர்வியூ கூப்பிட மாட்டாங்க, நெக்ஸ்ட் வீக் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் காலங்கள் கொஞ்சம் கடந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய வாய்ப்புக்காக ஒரு ஹை போஸ்டிங்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இல்லை புதிய வேலைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீர்நிலை அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு 2 நெய் தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சற்று அலைச்சலாக இருக்குங்க. அதாவது நம்மளோட வேலையை பார்க்குறோமோ இல்லையோ, மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய நம்மளோட கடமைகளாகட்டும், சில அவசர உதவிகளாகட்டும், வேலைப்பாடுகளாகட்டும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். திரும்பி பார்க்கும்போது நம்மளோட வேலைகளை நம்ம செய்ய முடியாமையே போயிடுக்கும். அதாவது ஒரு மாதம் கழித்து நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 1 மந்தில் நம்ம என்ன பண்ணோம், எதுவும் வேலைக்கு போகல, நம்மளோட வேலைகளை எதுவுமே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வரக்கூடிய நிலை ஏற்படுங்க. அப்போ இப்போ முதலே தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மற்றவங்களுக்காக நீங்கள் ஓடி ஓடி வேலை செஞ்சாலும் கூட உங்களோட வேலைகளையும் சற்று கவனமாக எடுத்து பண்ணினீங்க அப்படின்னா ஒரு மாதம் கழித்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இல்லை நம்மளோட வேலையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்திற்கு வருவீங்க. கடகம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதுமே, ஆணி மாதம் முழுவதுமே எங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நிலையில் இருக்கணும், எந்த ஒரு தடை தாமதமும் சந்திக்கக்கூடாது, மனமகிழ்ச்சியோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு உங்களுடைய நட்சத்திரம் வரும் நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதமாகட்டும், பூச நட்சத்திர நபர்களாகட்டும், ஆயில்ய நட்சத்திர நபர்களாகட்டும், நீங்கள் எல்லாருமே உங்களுடைய நட்சத்திரம் வரும் நாளில் நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு தயிர் சாதம் அர்ப்பணித்து விட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கும் நீங்க தானம் கொடுத்துட இந்த மாதம், ஆணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க.